பீப் பைனரி ட்ரேடிங்ல டெமோ ஃபீச்சர் இருக்கு. எப்படின்னா அதுல ட்ரேட் பண்ணக்க ரியல் செனாரியோவோட மெச் ஆகி ட்ரேட் ஆகும் என்று யோசிச்சேன். இப்பதான் உண்மை புரியுது. ஓகே, இது இது என்னத்துக்குன்னு சொன்னா, நான் பைனரி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் ஏன் கள்ள வேலை, ஏன் அது ஒரு கேம்பிளிங், அதுல உண்மையான கிராஃப்ஸ்ல நீங்க பாக்குறது, நீங்க பெட் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் கூடுதலான பெட் உள்ளதோ அதுக்கு மத்த திசையில அந்த கிராஃப் நான் 2 போட்டிருந்தேன். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு. இதை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பைனரி இந்த ஆப்ஷன் கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம்ல டெமோ அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் சொல்லி 2 விஷயம் நிற்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு போன உடனே நீங்க உங்களோட ஓன் பணத்தை நீங்க தர தேவையில்ல, நாங்களே உங்களுக்கு ஃபேக் பணம் ஒன்று தரோம், அதை வச்சு நீங்க இதுல சூதாடி பாருங்க. நீங்க சூதாடி உங்களாளுக்கு நல்ல திறமறிக்கு உங்களால நல்ல வின் பண்ணக்கூடியதா இருக்குன்னு சொன்னா நீங்க உங்களோட ஓன் பணத்தை போட்டு சூதாடுங்கன்னா முதல்ல தருவாங்க. ஸோ அதுல பேரு டெமோ அக்கௌண்ட். அப்ப டெமோ அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் எத்தனாயிரம் சரியா, ஆயிரக்கணக்கில் $10,000-$20,000 உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. சூதாடி பாருங்க. அப்ப நீங்க சூதாடி பாப்பீங்க. அதுல நீங்க சூதாடி பார்க்கக்குள்ள நீங்க அதுக்கு சிலாக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த டெமோ அக்கௌண்டோட அல்கோரிதம் அப்படின்னு சொன்னா உண்மையான கிராஃப்ஸ்ல இருக்கும். பிளஸ் எந்த பக்கம் கூடுதலான பெட்டிங் நடக்குதோ அந்த பக்கமே கிராஃப் மூவ் ஆகி நிறைய பேர் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி அந்த அல்கோரிதத்தை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு 100 பேர் மேல போகும் பெட் கட்டுறாங்க, 20 பேர், இப்ப 100 பேர் டோட்டலா பெட் கட்டுறதுல 80 பேர் மேல போகும், 20 பேர் கீழே போகும் சொல்லி பெட் கட்டாங்கன்னா டெமோ அக்கௌண்ட்ல என்ன நடக்கும்னா கிராஃப் மேல போய் அந்த 80 பேரையுமே வெளில வைக்கும். ஓகே, சோ அப்ப அது உண்மையான பணம் இல்லையே, யாரு வேண்டா அவனுக்கு என்ன. சோ அப்ப யோசிப்பாங்கப்பா, நம்ம கட்டுற பெட்டிங் எல்லாம் இப்ப நம்ம ஒரு 10 பெட் கட்டுறோம்னா 7-8 செட் ஆகுது. சோ அப்ப நம்ம 1 லட்சம் கொண்டு வந்தா 10,000 போட்டு பெட் கட்டினா 70,000 வின் பண்ணிடும். 70,000 வின் பண்ணி அப்படி டபுள் கட்டா 1,40,000, 30,000 தான் லொஸ்டா போகுது. அப்படின்னா 1 லட்சம் கொண்டு வந்து 1,40,000 ஃபாஸ்டா உழைச்சிடலாம்னு சொல்லி இந்த பகல் கனவு கண்டுட்டு என்ன செய்வீங்கன்னா, ஓகே ஐ எம் கோயிங் டு ட்ரேட் சொல்லி போட்டு கல்ல கேம்பிளிங் கம்பெனில உங்களோட உண்மையான பணத்தை கொண்டு வரீங்க. ஆனா ட்விஸ்ட்ங்கிறீங்கன்னா உண்மையான ட்ரேடிங்ல இருக்கு. உண்மையான இது ட்ரேடிங் ரியல் அக்கௌண்ட்ல எப்படி வச்சிருப்பானா, எங்களை பக்கம் கூடிய பெட் உள்ளதோ அதுக்கு எதிர் திசையில நடக்கிற மாதிரி. நீங்க உங்களோட சுயமா உங்களுடைய ஆரோக்கியம் வச்சு யோசிச்சாலே விளங்கும். ஓகே, எல்லாரும் அதுல கூடுதலா பெட் கட்டுற எல்லாருக்குமே டபுள் பண்ணி பணம் கொடுக்குறேன்டா இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு எங்க இருந்து பணம் வருது அதை நீங்க மட்டும் யோசிங்க. ஓகே, இவனுகள் இந்த யூடியூபர்ஸ், இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த பெட்டிங் பிளாட்ஃபார்ம், இந்த கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு சொன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல சூதாடுறதுல 100-95-99 விதமான ஆக்கள் லொஸ்ட் ஆகுற. அப்படி நீங்க ஒரு தரம் வின் பண்ணினாலும் நீங்க அடுத்த ட்ரேட்ல அடுத்த கேம்பிளிங் 2வது சான்ஸ் போகக்குள்ள நீங்களும் லொஸ்ட் ஆகுவீங்க. சோ இதுல இருக்கிற டெமோ அக்கௌண்ட பார்த்து அநேகமானாக்கள் ஏமாறுற. டெமோ அக்கௌண்ட பார்த்து போட்டு நான் இவ்வளவு உழைச்சிட்டு இவ்வளவு ஷார்ட் பீரியட் இல்ல, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இதுல ட்ரை பண்ணினா நல்லா உழைச்சிடலாம், நம்மளோட வாழ்க்கையை மாத்திரலாம், ஒரே நாளில் ஒபாமா ஆகலாம்னு போய் தான் கடுமையா முட்டாள்தனமா ஏமாறுற. அதுக்கு அது இப்ப நான் சொல்றேன், நீங்க நம்பாட்டி உண்மையிலேயே டெமோ அக்கௌண்ட்ல செஞ்சு பார்த்த ஒரு ஆள் இந்த கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. சோ பாத்துக்கோங்க, நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, டெமோ அக்கௌண்ட்ல உங்களுக்கு எப்படி நடந்துக்கு, ரியல் அக்கௌண்ட்ல எப்படி நடந்துக்கு, நீங்களும் இந்த கேம்பிளிங் உண்மையான ட்ரேடிங் நினைச்சிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.